ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இது சம்பந்தம் நீங்க எழுதும்போது சில மிரட்டல்கள்லாம் அதுக்கெல்லாம் நீங்க பயப்படலையா சார்? 6 சாவு 100 சாவு பிறந்தவங்கெல்லாம் இறந்தான் ஆகணும். டெல்லியில் இருக்கிற அதிகாரிகள் இந்த வழக்கு கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சாலும் ஒரு தீவிரவாதம் இருக்காது, அதனால எல்லாரும் எடுத்துக்கலே தெரிஞ்சுருப்போம். உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? கடமை செய்ய வேண்டியதானே. உச்சநீதிமன்றமே பாராட்டுச்சு, உலகமே பாராட்டுச்சு. இன்டர்போல் சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த மாதிரி உலக தரம் வாய்ந்த வேர்ல்டு கிளாஸ் லீடர் சூசைட் பாம் தற்கொலைப்படை இதுவரை கண்டுபிடிக்கல, இதுதான் முதல் கண்டுபிடிச்சதுனால ரொம்ப பெராட்டுகள் வந்து இரவு பகலாக நாங்கள் பாடுபட்டோம். 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். ராத்திரி 2 மணிக்கு ஃபஸ்ட்டு க்ளூ 1000 விட்னஸஸ், 10,000 டாக்குமெண்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு. காஷ்மீரில் பார்த்துருக்கோம், பஞ்சாபில் பார்த்துருக்கோம். இப்போது என் கூட வந்தவங்கெல்லாம் அடிவிட்டு போயிருக்காங்க, எஸ்காட்டில் இருந்தாங்க, நான் தப்பிச்சிருக்கோம். அதெல்லாம் அவர் அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆனவர்கள் முதல்ல எனக்கு கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் நாட்டுக்கு பெரிய சேவை செஞ்சுருக்கீங்க, உயிர் பயணம் வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, நாடே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு? முதல் நாள் பிரசிடென்ட் ஆன ஒன்று வேண்டாம் சார், என் கடமை தான் செஞ்சேன் அப்படின்னு. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிறைய ஆளுமைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று புலனாய்வு துறையில் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியவங்க டிஆர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள். அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். சிபிஐனுடைய முன்னாள் இயக்குனர். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து இந்திய அளவில் இன்றைக்கும் சிபிஐ அப்படின்னா கார்த்திகேயன் சார் தான் அப்படிங்கிற ஒரு நேம், ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. ஒரு கோவையில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு லா படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சிபிஐ இயக்குனர், அந்த அடையாளம். இன்னொரு அடையாளமாக அக்ரிகல்ச்சர் பிளாட்ஃபார்மில் ஒரு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களை எப்படி சார் அடையாளப்படுத்த? முதல்ல எல்லோரும் போல தான். நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன், விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். நான் இப்போ இங்கே பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் படித்தோம். படித்து எங்கள் பெற்றோர் மேல் படிப்பு அனுப்பிச்சாங்க. அப்போ ஹைஸ்கூல் வந்தோம், கோயம்புத்தூரில் காலேஜ் போய் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் இருந்தேன் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அப்போ எங்கள் தந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்போ படிப்பை நிறுத்திட்டு கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ணேன். ஓராண்டு விவசாயம் ஆக்சுவலாக அங்கேயே கிராமத்துக்கு இருந்து. அப்புறம் உடம்பு தேர்ந்த முறையில் அவருக்கு மட்டும் படிக்கணும்னு சொன்னார் என்கிட்ட. அப்போ கிராமத்தில் எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க, ஒளித்தராக இருப்பாங்க. அதாவது ஒரு அடி இதாக இருந்தாலே சண்டை போட்டுக்குவாங்க. அப்போது அண்ணா குடும்பத்திலேயே அப்புறம் கட்சி சேர்ந்து கலவரங்கள் கொலையெல்லாம் கூட நடக்கும். அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் போச்சு. ஒரு அடிக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சண்டை போட்டு அப்புறம் சொத்தை விற்று போடுவாங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு, கேஸுக்கு, வக்கீலுக்குன்னு. அப்போ நான் தந்தை படிக்க சொல்லும் போது நான் சட்டம் தான் படிப்பேன்னு சொல்லிவிட்டு சட்டம் படித்தேன். சட்டம் படித்து வக்கீல் ஆகிட்டேன். வக்கீலாகி கிராமத்தில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி தகராறு சமாதானம் பண்ணுவாங்க. பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வேண்டாம் போலீஸுக்கு போகாதீங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்க சொல்லிவிட்டு சமாதானப்படுத்துவேன், ஒத்து போச்சுருக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்போ என் கூட சட்டம் படித்தவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி கோயம்புத்தூர் வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பாவோட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கார்த்திகேயன் படிக்க சொல்லுங்கள், அவர் ஆஃபீஸில் எல்லாம் அப்படின்னு. அவர் தந்தை விருதுக்காக நான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி இப்போ சர்வீஸ் கூட தேங்காய் சேரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணும்போது என்னுடைய தந்தையாருடைய விருப்பத்துக்காக ஐபிஎஸ் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் சார் ஐபிஎஸ்ஸாக இருந்து? எங்கே உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ தமிழ்நாட்டில் அந்த ஐபிஎஸ்க்கு கேடருக்கு இடம் இல்லை. செகண்ட் சாய்ஸ் கர்நாடகாவில் போய் சேர்ந்தேன் நான். அங்கே பைசூரில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், அப்புறம் ட்ரைனிங் குல்பர்கா காலேஜில் எல்லாம் படித்து அப்புறம் போஸ்டிங் எஸ்பி தார்வார், எஸ்பி பெல்கான் பெரிய டிஸ்ட்ரிக்டில் போட்டாங்க. அங்கே ஒரு நீங்கள் அடையாளப்படுத்துகிற மாதிரி செஞ்ச ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? அதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லா கேஸும் நேரடியாக பார்ப்போம், நேர்மையாக விசாரிப்போம், சட்டப்படி பண்ணுவோம். அதனால் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. பல வழக்குகள் நடந்தது. உங்களை சிபிஐக்கு கொண்டு வரும்போது முதலாக டைரக்டர் ராஜீவ்காந்தி அந்த கேஸில் தான் கொண்டு போட்டாங்க? இல்லை அப்படி இல்லை. சிபிஐ எஸ்பி தார்வார், எஸ்பி பெல்காம் டிஐஜி இன்டெலிஜென்ஸ் இருந்தாங்க. அப்புறம் டெப்டேஷன் போனோம்.
டெப்யூட்டேஷன் போய் பெல்காமில் இருக்கும் பொழுது டெப்யூட்டேஷன் போய் மாஸ்கோ ரஷ்யாவில் போட்டேன் எம்பசியிலேருந்து திரும்பி வந்த பிறகு பெங்களூர் டெப்டி கமிஷனர் இருந்தோம், டெப்டி கமிஷனர் போலீஸ், ஒரு சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸாக இருந்தோம். அடுத்த போஸ்டிங் வந்து ஆஸ்திரேலியா போனோம். ஆஸ்திரேலியா போய் திரும்பி வந்த பிறகு சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஹைதராபாத் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எல்லா பக்கமும் இருக்கும். 40 பெட்டாலியன் அங்கிட்ட இருந்தது. அதில் வந்து பஞ்சாப், காஷ்மீர், அந்த கலவரங்கள்லாம் நடக்கிறதுக்காக மணிப்பூர், நாகாலாண்ட், அப்புறம் நாக்சைல் ப்ராப்ளம் இருக்கலாம் பொறுப்பு. அப்போ தான் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை நடந்த பிறகு என்னை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க, இந்த வழக்கை எடுத்து நீங்கள் நடத்தணும்னு சொல்லி. இப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். நான் அப்போ தான் பின்னால் தெரிஞ்சது அங்கே டெல்லியில் இருக்கிறவங்க யாருமே மறுத்துட்டாங்க. அதிகாரிகள் தயாராக இல்லை கேட்டபோது சொன்னாங்க நியாயப்படி நடக்கும்னு சொல்லி. ஆனால் கவர்மெண்ட் கேட்டுக்கிற நம்மளோட கடமை அதெல்லாம் ஒத்துட்டாங்க. அது எடுக்கும்போது எந்த விதமான குழு இல்லை, புலன் இல்லை. அப்போ இருந்தாலும் முயற்சி செய்வோம்னு சொல்லி வெட்டாரத்தில் இறங்கி மறுபாடுபட்டும் கண்டுபிடிச்சோம். எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இன்னொன்று இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. கார்த்திகேயன் சாரை அதில் நம்பகத்தன்மையாக இருப்பாங்க அப்படின்னு உங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அன்னைக்கு தோணியிருக்கும்ல, இவ்வளோ பெரிய கேஸ் உங்களால் நடத்த முடியும்னு கேட்டாங்க. நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி. அப்புறம் தான் பின்னால் தெரிஞ்சு எனக்கு டெல்லியில் இருக்கிறவங்க அதிகாரிகள் அது தயாராக இல்லை. இந்த வழக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சாலும் ஒரு தீவிரவாத கேது, அதனால் எல்லாரும் எடுத்துக்கலேன்னு தெரிஞ்சது. அப்புறம் உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? நம்ம கடமையை செய்ய வேண்டியதானே, இது எல்லோரும் அவங்க கடமையை செய்ய வேண்டியது தான். அதனால் எங்கள் கவர்மெண்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்படி மறுக்க முடியும்? நாட்டு கடமை இல்லைங்களா? எடுத்துட்டு தைரியமாக எடுத்துட்டோம். நீங்கள் அதை ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இது சம்மந்தம் நீங்கள் எழுதும்போது சில மிரட்டல்கள்லாம் வரலாம் செஞ்சது. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படலையே சார்? 6 சாவு 100 சாவு, பிறந்தவங்கெல்லாம் இறந்துதான் ஆகணும். ஆனால் எனக்கு நம்பிக்கைன்னா நான் பிறக்கும் போதே எங்கே பிறந்தோம் அதெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறதில்ல, அதெல்லாம் முடிவு பண்ண விஷயம். அது தலைவிதிம்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி அதே மாதிரி பிறந்த உடனே நாங்கள் எப்போ இறப்போ போது முடிவு பண்ணது தான், நமக்கு தெரியாது. அந்த நாள் வந்தால் போய்த்தான் ஆகணும். அந்த நாள் வர வரைக்கும் யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கடமை செய்ய வேண்டியதானே. கடமை செய்யும்போது எப்போ அந்த குறிப்பிட்ட நாள் வருதோ அப்போ இறந்து ஆகணும். ஹார்ட் அட்டாக்கில் போகலாம், ஆக்சிடெண்ட்டில் போகலாம், வீட்டில் விழுந்து சாகலாம், நோய்வாய்ப்பட்டு போகலாம். ஆனால் அந்த நாள் வர வரைக்கும் யாரும் நம்ம உயிர் எடுக்க முடியாது. ஆனால் நமக்கு நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தான் ஆகணும். இப்போ அதனால் என்னென்னா சுட்டு சாகலாம், இல்லைன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆகலாம். ஆனால் அந்த நாள் தான் போக முடியாது, அது வரைக்கும் யாரும் உயிர் எடுக்க முடியாது. ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் வரும்போது இருக்குது, அதான் எனக்கு தான் செஞ்சது. எனக்கு பயமே இல்லை, எப்போவே இல்லை. ஃபேமிலி அந்த மாதிரி தைரியமாக இருந்தாங்களா? ஓரளவுக்கு இருந்தாங்க. நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியும் நான் கடமைன்னு எடுத்துகிட்டு நான் தேங்க மாட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த விசாரணைக்குள்ளே போகும்போது உங்களுக்கே சில விஷயங்கள் புதுசாகவும் ஒன்றுமே தெரியலை, ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்த அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா சார்? நிறையா நடந்தது. ஈவன் ஏதாவது இல்லை பேச முடியாது. அதை பற்றி பல ஆண்டுகள் பேசியாச்சு, ஒரு ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ பண்ணியாச்சு, எழுதியாச்சு. அதை பற்றி நான் பேசவும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என் புத்தகத்தை படிச்சுக்க, நான் இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, நீங்கள் ரொம்ப கேட்டதுனால வந்திருக்கேன் நான். இல்லை, அதை முடிச்சுட்டு எல்லோரும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க, அது குறித்து இங்கே எதிர்ப்பு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதை நீங்கள் எப்படி சார் பார்த்தீங்க? நம்ம கடமை நாம் செஞ்சுட்டோம், அரசாங்கத்து கடமை அரசு செய்கிறாங்க. அதைத்தான் பல விதமான கருத்துக்கள் வரலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுவாங்க. அதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. ஓகே சார், நம்ம கடமை முடிஞ்சது. உச்சநீதிமன்றமே பாராட்டுச்சு, உலகமே பாராட்டுச்சு. இன்டர்போல் சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எல்லோரும் பாராட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த வேர்ல்டு கிளாஸ் லீடரை சூசைட் பாம் தற்கொலை படை வந்து இதுவரை கண்டுபிடிக்கல, இதுதான் முதல் கண்டுபிடிச்சதுனால அது ரொம்ப பெராட்டுகள் வந்தது. அதுக்கப்புறம் அந்த விசாரணைக்குள்ளே இருந்த ரகோத்தமன் அவங்கெல்லாம் பேரறிவாளன் விஷயத்தில் ஒரு நாங்கள் நுட்பமாக போகலையோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியல, எனக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாது. நாங்கள் என்ன பண்ணிட்டேன்,
உலகமே பாராட்டினது. உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் இருந்தால் சொல்லியிருக்காங்க, அருமையான பாராட்டிருக்காங்க, விசாரணை பாராட்டியிருக்காங்க, என்ன பாராட்டியிருக்காங்க, உலகமே பாராட்டிருக்கு. சூப்பர் சார். நான் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய வாய்மையின் வெற்றி அப்படிங்கிற உங்களுடைய புத்தகம், அதை நான் பின்னாடி பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். பொதுவாகவே ஒரு காவல்துறை விசாரணை, இப்போ நான் சமீப காலம் காவல்துறை விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னா, அவங்க இல்லை இது சரியில்லை, சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு ஊடகங்கள்ல இருந்தோ நீதிமன்றத்துக்கோ போகிறாங்க. ஏன் ஒரு காவல்துறை விசாரணை சரியில்லை, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க? அந்த சிபிஐடைய பார்வை எப்படி இருக்கும் சார்? இல்லை, எல்லா கேஸையும் கேட்குறது இல்லையே. இப்போ சிலர் அது காரணம் நம்பிக்கை இல்லாமல், காவல்துறை விசாரணையில் ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனால், இல்லை அவங்க அரசியல் கட்டாயத்துக்காக பண்ணுறாங்கன்னு சந்தேகம் வந்தால் சிபிஐ விசாரிக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப குழப்பமான கேஸாக இருந்ததுன்னா, இப்போ ராஜீவ்காந்தி கேஸ் இருந்தது இல்லைங்களா, அது ஒரு பயங்கரமான குற்றம். அவங்க என்னை கேட்டுக்கும் போது இது எந்த விதமான துப்பு இல்லை. கென்னடி, அமெரிக்கன் கென்னடி, அது 50 வருஷமாக இன்னும் முடிவில்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு அங்கே டெல்லியிலேருந்து சொன்னது எனக்கு. ஆனால் நாம் முயற்சி செய்வோம், நாங்கள் எல்லாம் நீங்கள் தான் தயாராள்னு தயவுசெய்து எடுத்துக்கங்க அப்படி சொன்னாங்க. அப்போ நான் எடுக்கும்போது மெட்ராஸில் வரும்போது எல்லா அதிகாரியும் வந்துட்டாங்க. சிபிஐ உள்ளூர் ஏன் இதுக்கு எடுத்தீங்க, ராஜீவ்காந்தி உடல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது, முகமெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா, 17 பேர் செத்துருக்காங்க, இன்னமும் 9 போலீஸார் அங்கே போயிருக்காங்க. அங்கே காஞ்சிபுரம் மாவட்ட சூப்பரண்ட் இக்பால், அவரோட பர்த்டே அன்னைக்கு ஹி வாஸ் ஆல்சோ டெட். துப்பே இல்லை, நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க இல்லையா. நான் சொன்னேன், முடியாதுங்கிறது கிடையாது, முயற்சி பண்ணுவோம், ஆனால் நியாயப்படி பண்ணுவோம். அப்போது இரவு பகலாக நாங்கள் பாடுபட்டோம். 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம், நானும் என்னோட அதிகாரிகளும். 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்கியிருப்போம். அப்புறம் கஸ்டர்ஸ் போய் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக. ஆனால் நம்பிக்கையில் போது பாடுபடும் போது நல்லா புதுவாக வந்தது. ஒரு ப்ரீத்திங், அப்பா ஒரு நாட்டு கிடச்சிருச்சுன்னு ஒரு ப்ரீத் வந்திருக்கும்ல சார். அதே உலகத்துலேயும் அதிசயப்பட்டாங்களே. இந்த ஃபஸ்ட்டு கேஸ் உலகத்தில் உலகத் தலைவர்கள் கொல்லப்பட்டது ஃபஸ்ட்டு கேஸு கண்டுபிடிச்சான்னு சொல்லி பாடுபட்டோம். ஆனால் இந்த மாதிரி கேஸுக்கு பல மாவட்டங்களுடைய உதவி வேணும், பல ஆரியங்களையும். அதனால் ஒரு லோக்கல் போலீஸ் பண்ணியிருக்க முடியாது. உங்கள் பார்வை எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். உங்களுடைய பார்வை ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு நாட்டை ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு பார்வை இருக்கும்ல, அது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கு. டென்ஷன் இருக்கும். அது முதல்ல 2 மணி காலையில், ராத்திரி 2 மணிக்கு ஃபஸ்ட்டு க்ளூ. நாள் போல நினச்சிருக்கேன், 2 மணிக்கு தான் டெஃபினட்டாக டைரக்ஷன் கிடைச்சி எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சிறு எல்லாம் சேர்ந்து 1000 விட்னஸஸ்ஸு, 10,000 டாக்குமெண்ட், கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதெல்லாம் புத்தகத்தை படிக்க தெரியும். இல்லை, இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் உங்களுடைய இந்த இன்டர்வியூவை பார்க்குற போது அவங்களுக்கே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே விஷுவலைசேஷனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாங்களே சாயங்காலம் சிபிஎஸ்லாம் வந்திருந்தாங்கல்ல, என் கூட செஞ்சவங்களும் வந்திருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஐஜி டிஏஆர் ரிட்டையர் ஆனவங்க. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, இப்போ எல்லாம் வந்திருக்காங்க. கஷ்டப்படணுங்க, பாடுபடணும், நியாயமாக இருக்கணும், உண்மையை தேடி போகணும், மனசாட்சிக்கு விரோதம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வற்புறுத்தல் அரசியலுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. முயற்சி பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஆதாயம் தேடுறவங்க இருக்காங்க இல்லையா. அதெல்லாம் அரிசிப்படுத்தி போட்டு உண்மையை தேடி போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு முடிவு கிடைக்கும். ரிஸ்க் இருக்குது, அது தயாராக இருக்கணும். அதான் சொன்னேன் நான், அந்த மாதிரி ஆபத்தான கேஸ் எடுத்தாச்சுன்னா ரிஸ்க் இருக்குது. அதெல்லாம் எப்படி இப்போ போரிடுறாங்க இல்லையா, போகிறவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்களா இல்லையா. அந்த மாதிரி தான் காஷ்மீரில் பார்த்துருக்கோம், பஞ்சாபில் பார்த்துருக்கோம். அப்போது என் கூட வந்தவங்கெல்லாம் அடிவிட்டு போயிருக்காங்க, எஸ்காட்டில் இருந்தவங்க. நாம் தப்பிச்சிருக்கோம். அதெல்லாம் அதுக்கு மேலே அந்த எனக்கு என்ன, அந்த ஃபஸ்ட் நோட்டுங்கும்போது நீங்கள் அந்த மிட் நைட் அந்த 2 அப்படி சொன்னீங்க. அந்த கேஸ் எல்லாம் முடித்து வைக்கும்போது மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால், ஒரு பதட்டமாக இருந்துச்சா, ஒரு 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 என்ன ஸ்டேஜில் இருந்தீங்க சார் அந்த கேஸை முடிக்கும்போது? எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, கோர்ட்லேருந்து உலக நாடுகளே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் வாட் யூ ஃபீல்? அது ஒரு மன திருப்தி, ஆத்ம திருப்திங்கிறது. அவர் அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆனவர் முதல்ல என்னை கூப்பிட்டு சொன்னார், ஐயா
நீங்கள் நாட்டுக்கு பெரிய சேவை செஞ்சுருக்கீங்க, உயிர் பயணம் வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, இப்போ நான் பிரசிடெண்ட், நாடே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு? முதல் நாள் பிரசிடெண்ட் ஆன உடனே என்னை கூப்பிட்டு சொல்கிறார், ஒன்றும் வேண்டாம் சார், என் கடமை தான் செஞ்சேன் அப்படின்னு. இல்லை எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் கேட்க மாட்டீங்க, என்ன ஒன்று கவர்னர் வேணுமா, அம்பாசடர் வேணுமா? ஒரு நாள் எப்படி, ஐயா நீங்கள் நேற்று ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவர் தான், யாரும் கேட்குறதில்லை அப்படின்னு. நீங்கள் கேட்கல, நானே கேட்குறேன் அப்படின்னாரு. வேண்டாம் சார், கடவுள் கொடுத்தது போய் எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. இல்லை மனைவி கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. போய் உடனே கேட்டேன், சொன்னேன், நீ யாரும் எதையும் கேட்டதில்லை இது வரைக்கும், கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சொல்கிறது அப்படின்னு, நாளைக்கு கூப்பிட்டா வாக் பண்ணி சொல்லுங்கள், டெய்லி வாக் பண்ணி சொல்லுங்கள் ஐயாவை, வீட்டுக்கு வருவார், முதல்ல தெரிஞ்சவர் தான், சொல்லுங்கள். மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு மற்ற ஃபங்க்ஷன் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா ஃபங்க்ஷனில் தூங்கக்கூடாது அவர் அப்படிமா சொன்னேன். சரியாக சிரிச்சிட்டார் அவர். அதனால் அவர் வீட்டுக்கு வருவார் கடைசி வரைக்கும். அவருக்கு தெரியும் இந்த முறுக்கெல்லாம் பிடிக்கும், அவருக்கு சேடை முறுக்கெல்லாம். அப்போ அனுப்பிச்சிட்ருப்போம். ஓகே, ராஷ்டிரபதி சார் சொன்னேன், பிரசிடெண்ட் எதுக்காக அனுப்பிக்க அப்படின்னாரு. ஐயா நீங்கள் யாரை போய் கேட்பீங்க, யார் உங்களுக்கு தான் அனுப்பாங்க அப்படின்னு. நிறையா கொஞ்சமாக கொடுக்க அப்படின்னாரு. நீங்கள் எல்லாத்துக்கிட்ட சேர்ந்து சாப்பிட்றீங்க, தனியாக சாப்பிட மாட்டீங்க, அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. உங்கள் வீட்டிலேருந்து போகும் அப்துல் கலாமுக்கு ராஷ்டிரபதி நான் அனுப்புவோம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பார்சல் அனுப்பேன் நான். சரின்ட்டார். நீங்கள் அவர் தனியாக சாப்பிட மாட்டார், கூட இருக்காங்க பொண்ணு அவங்கெல்லாம் இருக்காங்க, பொன்ராஜி அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி அப்புறம் பிரசிடெண்ட்டு முடிஞ்ச பிறகும் ராஜா வந்தவங்க அனுப்பிச்சு தான் இருப்போம் அவங்ககிட்ட. நல்ல பெரிய மனுஷன், வலிமையான தங்கமான மனுஷன் அவர். முதல்ல சந்திக்கும் போது மெட்ராஸில் தான் அவர் போயஸ் கார்டனில் இஸ்ரோ கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. அவர் எங்கேயோ நான் வேலையை வந்திருந்தேங்க, தங்கியிருக்கேன். 12 மணிக்கு வந்திருக்கார் ராத்திரி. போலீஸ் கார்டு பார்த்துருக்காரு யாருன்னு, இந்த மாதிரி டெப்டி கமிஷனர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க எங்கே இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. சொன்னார் அவர், சார் நிறைய பெங்களூரில் நிறையா செஞ்சுருக்கேன், சுஜாதா என்னை பற்றி எழுதியிருக்காரு, நிறையா ரைட்டர் எழுதியிருக்காரு, நிறையா ஆக்டிவிட்டி. சார் நீங்கள் எனக்கு இதெல்லாம் நடந்தது எனக்கு மறந்துட்டான். பிரசிடெண்ட்டாகி 1 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுற ராத்திரி, சார் முதல்ல நம்ம எப்போ சந்தித்தோம் அப்படின்னு. நான் 12 மணி தூங்க போயிட்டேன், அவர் 12 மணி தான் சாப்பிடுவார் ராத்திரி. நான் தூங்கிட்டீங்களான்னு கேட்டார். எப்படி பிரசிடெண்ட் தூங்குன்னு தூங்க போகிறேன்னு. ஆமாம், எப்போ நம்ம முதல் சந்தித்தோம், ஏன் சார்னு கேட்டேன். இல்லை நீ வாக்கிங் போது உங்கள் ஞாபகம் வந்தது, நீங்கள் ஹைதராபாத்தில் ஐயா இருக்கும்போது பேச்சு கூப்பிட்டீங்க. ஆமாம் அப்படின்னு. இல்லை அதுக்கு 10 வருஷத்துக்கு புத்தி அப்படின்னாரு. நான் என்ன தூக்க இறக்கம், மெட்ராஸ் வந்திருக்கேன் போலீஸ் கார்டனில், நான் வந்தேன் கெஸ்ட் ஹவுஸுக்கு. அவர் சொல்கிறது இப்போ சொன்னாங்க நீங்கள் இருக்குன்னு சொல்லி. சரி 12 மணி ஆச்சு, காலையில் கதவை திறந்தேன். கதவை திறக்கல நீங்கள் போயிட்டு திரும்பி எப்படி பார்க்கணுன்னு மெல்லமாக தட்டினேன், கதவை திறந்தீங்க. சொல்கிறாரு, நடந்து 40 வருஷம் கழிச்சு சொல்கிறாரு, பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வேட்டி உடுத்திட்டு இருந்தீங்க, பனியன் போட்டிருந்தீங்க, தனியாக விபூதி வச்சுருந்தீங்க. என்ன சார் இதெல்லாம் சொல்கிறீங்களே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க எனக்கு சொல்லிவிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், நான் அப்துல் கலாம்னு சொன்னேன். வாங்க நான் அப்போ தான் போயிடும், வாங்க நான் சார் தியானத்தில் இருந்தேன்னு சொல்லி உட்கார வச்சுங்க. இதெல்லாம் எப்படி இல்லை, நான் பல இடங்கள் சொல்லியிருக்கேன், எந்த தொழில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருக்கணுங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நியாயம் பண்ணுவாங்க, எதையும் தைரியமாக பண்ணுவாங்க. இன்னும் எங்களோட ஃப்ரெண்டும் இருக்கார், க்ளோஸ் ஃப்ரெண்டு, போலீஸ் ஆஃபீஸர், உங்கள் பேர் சொல்லாமல் சொல்லுவேன் எல்லா பக்கமே அப்படின்பார். அந்த மாதிரி அதிசயமான மனுஷன் அவர். 40 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு சொல்கிறாரு. இதை பற்றி எழுதியிருக்கேன் நான் பின்னால். அவருக்கு சொல்லியிருக்காரு, மற்ற மட்டும் சொல்லியிருக்காரு, கூட வேலை செய்யணும்லாம் சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய மிஸ்ஸிங், இந்த இளைஞர்கள்லேருந்து எல்லாருக்குமான மிஸ்ஸிங் சார். வீட்டுக்கு வருவார் முதல்ல. ஒரு நாள் ராஷ்டிரபதி பவனில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, போச்சு நானும் மனைவியும் போவோம். இப்போ என்ன பண்ணோடனே பக்கத்தில் ஒரு ஹாலில் நிறைய வச்சுருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க. அது பிரசிடெண்ட் ஹவுஸ் இல்லைங்களா, அம்பாசிடர்ஸ் எல்லாம் வர்றாங்க இல்லையா. போனோம், அவர் தான் ஹோஸ்ட் இருந்தாலும் தட்டை கொடுத்தாங்க, அவளே எடுத்து வச்சுட்டு அப்படி பார்த்தாங்க. மனைவி கொஞ்சம் தள்ளி நிறுத்திருந்தாங்க. நேராக அங்கே போனார். எல்லோரும் பார்க்க எங்கே போகிறாரு கொடுத்து நம்ம எடுத்துக்கேன். ஐயா நான் எடுத்துக்கேன்.
இல்லைம்மா நான் தான் அங்கே ஹோஸ்ட்டு ஆ. சொல்லிவிட்டு எல்லாம் இங்கே இருக்கீங்க, ஆனால் உங்கள் வீட்டு சாப்பிட மட்டும் வராது அப்படின்னாரு. என்னையே எப்படி சொல்கிறீங்கண்ணா? ஆமாம்மா. அப்போ இல்லைன்னா விட மாட்டாங்கம்மா, போட்டு காலை எங்கே விட மாட்டாங்க அப்படின்னு. இல்லை, அந்த மனசு சொல்கிறேன், எளிமையான மனசு. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் அவரோட பற்றி. உண்மையாகவே சார் ரொம்ப உளவுபூர்வமான விஷயம். சொசைட்டிக்கு தேவையான நிறைய தகவல்களை உங்களோட பயணத்தோடு நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.